அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல பாட்டி வழக்க போல தன்னோட பிரியாணி கடையும் சிக்கன் 65 போட ஆரம்பிச்சாங்க. அவங்க பேரு தனபாக்கியம். எம்மா தனபாக்கியம்மா, ஆளுக்கு ஒரு பிரியாணி கொடுத்துருங்க, கூடவே 2 பீஸ் சிக்கனையும் வச்சிருங்க. என்ன தனபாக்கியம்மா, எனக்கு இன்னைக்கு சிக்கன் வேணாம், மட்டன் பிரியாணி மட்டும் போதும் பாத்துக்கோங்க. எண்ணெயில பொரிச்சதெல்லாம் நான் அப்பெல்லாம் சாப்பிடறதே கிடையாது. கொஞ்சம் உட்காருங்கம்மா, போட்டு தரேன். தனபாக்கியம்மா ஆக்குற மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல் கூட தனபாக்கிய அம்மா கயிறு பக்குவத்துல தோத்து போயிருவாங்க. தனபாக்கியம்மா, இந்த வயசுலயும் இப்படி ஒரு அருமையான பிரியாணியா போடுறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒத்தாசனைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணலையாமா? பேசாம ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்துக்க வேண்டியதானே? இன்னும் கடை கொஞ்சம் டெவலப் ஆகும்ல, அதை விட்டுட்டு நீங்களே எவ்வளவு வேலைதான் பாப்பீங்க? உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களுக்கு அப்புறமும் வேற ஆளு பாத்துக்கணும்ல. உங்க மருமகளை தான் கொஞ்சம் கடையில விட்டா என்ன, அவ கொஞ்சம் பக்குவத்துல கத்துக்கிட்டு கடையை ஆரம்பிக்க வேண்டியதானே? எனக்கு நான் ஒண்ணு சொல்லவா? தனபாக்கிய அம்மாவோட மருமக சுத்த சைவம். அவ பிரியாணியை பார்த்தா தெரிச்சு ஓடி போயிருவா. அந்த அளவுக்கு அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்துக்கோங்க. தனபாக்கி அம்மா உட்காந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அவ தள்ளி போய் தான் படுத்திருப்பா. அந்த அளவுக்கு அவளுக்கு பிடிக்காது. அவ எப்படி இந்த கடையை எடுத்து நடத்துவா? நீ சொல்றது சரிதான் கண்ணு. நமக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுக்காக மத்தவங்களை கொண்டு வந்து பிடிக்காத செயலை செய்ய வைக்கிறது ரொம்ப தப்பு. அதனால அதெல்லாம் எனக்கு இஷ்டமே கிடையாது. அவ இஷ்டப்படி இருக்கட்டுமே. பரவாயில்லம்மா, இந்த காலத்துல இப்படி எல்லாம் ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். எங்க அம்மால ஏதாவது செய்யலன்னு வச்சுக்கோங்க, தலையில 4 தட்டு தட்டி செய்ய வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நீங்க எவ்வளவோ பரவாயில்ல தனபாக்கியம்மா. அங்க வந்தவங்களும் வழக்க போல பிரியாணியை சாப்பிட்டுட்டு கிளம்பினாங்க. தனபாக்கிய அம்மாவோட மருமக மதியான வேலையில சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்தா. அத்த, இந்தாங்க மதியான சாப்பாடு. உங்களுக்காகவே ஸ்பெஷலா இன்னைக்கு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சு கூட்டு பொரியெல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க இதைதான் சாப்பிடணும், உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிறேன். சரிங்க அத்த, நீங்க சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேருங்க, நான் கிளம்புறேன். என்ன? அவங்க மருமகளும் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்பினாங்க. அவ செஞ்சுட்டு வந்த சைவ சாப்பாடு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. தனபாக்கியமா ராத்திரி நேரத்துல வேலையை முடிச்சுட்டு மிச்சம் இருக்க பிரியாணி எல்லாம் பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்தாடா மணி, பிரியாணி கொஞ்சம் மிஞ்சிச்சு, வா 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுருவோம். இது எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? தட்டு எடுத்துட்டு வா, 2 பேரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு கண்டியா போட்டு சாப்பிட்டு விடுவோம். என்ன? அம்மா, இன்னைக்குதான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைச்சிருக்குது. குடு குடு குடு. எப்பா, ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி சாப்பிட்டு. கடையில போனாலும் எடுக்க விட மாட்டேன். ஐயோ அத்தை, பிரியாணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்களா? எனக்கு வாடையே பிடிக்காத அத்தை. சரி, நான் இங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காந்து சாப்பிட்ருங்க. என்ன, எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குல்ல. போங்க அத்தை, தள்ளி கொண்டுட்டு போங்க, எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கல. அடடடடா, ரொம்ப தான் ஓவரா பண்ணாதடி. நாங்க தள்ளி தான் உட்காந்து சாப்பிட போறோம். நீ போய் தூங்குற வேலையை பாரு. ஆமா, தோசை சுட்டு சாப்பிட்டேல, எதையா ஒன்று சாப்பிட்டு போடு, வெறும் வயிற்றுல படுத்துப்படாது. என்ன, நாங்க 2 பேரும் தள்ளியே உட்காந்து சாப்பிட்றோம், நீ நிம்மதியா தூங்குப்போ. ஓ பொண்டாட்டி அசைவத்தை பார்க்கவே பிடிக்கலங்கிறாப்பா. காலையில கறி வெட்டினதுக்கு பயந்து ஓடி போயிட்டாடா. மட்டன் 1 பீஸ் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து தண்ணியில கழுவி குடுமான்னு கேட்டதுக்கு அந்த அருவறுப்பு படுறா பாத்துக்க. அதனால அவளை தொடவே விடல பாத்துக்க. சரி நீ வா, நம்ம தான் சாப்பிடுவோம் வா. ரேவதி இந்த வாடையை பிடிக்காதனால தள்ளி போய் படுத்திருந்தா. இவங்க 2 பேரும் நல்லா அந்த மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இரவு அதோட முடிஞ்சது. அத்தை, இன்னைக்கு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னோட ஃப்ரெண்டு இருக்கால, ஃப்ரெண்டு ரூபா தெரியுமா உங்களுக்கு? அவளுக்கு இன்னைக்கு வளகாப்பு பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு அங்கே போயிட்டு அவ கூட இருந்துட்டு நைட்டு போல வரேன் அத்தை. நாங்களாம் சந்திச்சு கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்காச்சும் அதுக்கு நேரம் கிடச்சிருக்குது. நான் போயிட்டு வரட்டுமா அத்தை? நீங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டீங்களே? ஏமா, நான் ஏன் உன்னை கஷ்டப்படுத்த போறேன்? உனக்கு பிடிச்ச செயலை செய்யும் தானே இன்னைக்கு அத்தை சொல்லுவேன். நீ எப்பவுமே உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. நீ தாராளமா போயிட்டு நைட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு. ஏன்னா நைட்டு இருட்டிருச்சுன்னா வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன? அத்தைனா அத்தை தான், வேறத்தவங்களும் விடவே மாட்டாங்க அத்தை. நீங்க விடுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை. நான் கிளம்புறேன். அவங்களும் உங்க பிரியாணி கடைக்கு கிளம்பி போனாங்க. அங்க போய் வழக்க போல தன்னோட வியாபாரத்தெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அம்மா, 2 பிரியாணி கொடுத்துருங்க சாப்பிட்றதுக்கு. ராத்திரி ஆனதுமே மீதி பிரியாணிகள் இருந்தது. அதை எப்படியாச்சும் பேக் பண்ணிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்க. அட, அங்க வருதுனமா மருமக மரல இருக்குது. அடி பாவி, 10 மணி ஆயிப்போச்சு. எப்போ வர்றா பாரு. ஒத்தையில அங்கிருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறாளே. அத்தை, எனக்கு ஒரு பண்ணுவீங்களா? எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. இந்த பிரியாணி எடுத்து வைங்க, நான் சாப்பிட்றேன். என்னம்மா நீ பிரியாணி கேட்டுட்டு இருக்கிற? உனக்கு சைவ சாப்பாடுகள் தானே எப்பவும் பிடிக்கும். வீட்டில் வா, அத்தை உனக்கு தோசை சுட்டு ஏதாவது தரேன். அத்தை, எனக்கு வேணான்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? எனக்கு இந்த பிரியாணியை தான் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இந்த பிரியாணியை இப்போ எனக்கு தட்டு ஃபுல்லாக போட்டு தருவீங்களா மாட்டீங்களா?
என்ன கண்ணு, அத்தை பிரியாணி உனக்கு தராம இருப்பேனா? நீ போய் உட்காரு, அத்தை உனக்கு பிரியாணி ஃபுல்லா போட்டு தரேன்னா போய் உட்காரு போ. அட கடவுளே, என்னது இது? எப்பவுமே இவ இதெல்லாம் சாப்பிட மாட்டாளே, பயந்து ஓடுவா. அத்தை, இன்னும் கொஞ்சம் பிரியாணி வைங்க அத்தை, தட்டு நிறைய வைங்க, இதுக்கு பத்த மாட்டேங்குது, நிறைய வைங்க. அதான் வைக்கிறேன் கண்ணு, வைக்கிறேன், சாப்பிடு சாப்பிடு. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, எப்பவுமே இந்த மாதிரி கறியை பார்த்தாலே பயந்து ஓடுற பொண்ணு இப்போ அதையே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. என்னால் நம்பவே முடியலையே, பயமா கிடக்குது. இவ என்ன ஒரு மாதிரியா பண்றாளேச்சா. அந்த பிரியாணி எல்லாம் ஃபுல்லாவே சாப்பிட்டுட்டு அவ அங்கிருந்து கிளம்புனா. என்னத்த உள்ள வராம வெளியே நிக்கிறீங்க, வாங்க உள்ள போய் தூங்கலாம். இல்லை கண்ணு, இல்லை நான் கொஞ்சம் காத்தாட அப்படி வெளியே உட்காடுறேன், அப்போ மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல, நீ போய் உள்ளே தூங்கு. என்ன? சரிங்கத்த, அப்புறம் உங்கள் இஷ்டம், நான் உள்ளே போய் தூங்குறேன். எனக்கு என்னமோ அடிச்சு போட்ட மாதிரியே இருக்குத்த, நான் உள்ளே போய் தூங்குறேன். அவங்களும் ரொம்ப நேரமாக அவங்க மகனுக்காக காத்துக்கிட்டு வெளியவே உட்காந்துருந்தாங்க. அம்மா, என்ன வெளியே உட்காந்துருக்குற, உள்ளே போக மாட்டியா? இந்நேரத்தில் இதுக்கு வெளியே உட்காந்துருக்குற? இந்நேரத்தில் வெளியெல்லாம் உட்காரவே கூடாது, பேசாமல் உள்ளே எழுந்திரிச்சு போ, இனிமேல் இங்கே உட்கார வேலை வச்சுக்காத. அட ஏன்டா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் இங்கே உட்காந்துருக்கிறேன். நம்ம ரேவதி இருக்கால, இன்னைக்கு கடையில் வந்து மட்டன் பிரியாணி 2 தட்டுக்கு மேலே வாங்கி சாப்பிட்டு புட்டாடா. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏண்டா, அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, பயமாக இருக்குதா? நீ கொஞ்சம் என்னான்னு வந்து அவகிட்ட கேளு, நான் கேட்குறதுக்கு எனக்கு சங்கட்டமாக இருக்குது. அம்மா, நீயா உளறிட்டு இருக்காது, அவள் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டா. ஒரு கறி துண்டை பத்தலே பயந்து ஓடுறவ பிரியாணி சாப்பிட்டாங்கிறியா? நீ வா அவட்ட என்னன்னு நான் கேட்குறேன். ஏமா இப்படி ஏதாவது ஒன்று உளறிட்டு இருக்கிற? அடே, கடையில் உட்காந்து சாப்பிட்ருக்காடா, நான் கண்ணால் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன், உளறிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். நீ ஏன் உன் பொண்டாட்டிட்ட வந்து கேளு, நான் அவள் சாப்பிட்டலன்னு சொன்னால் நான் பேரை மாற்றிக்கிறேன், வா வா. ஐயோ, என்னது இது? இப்படி முடிய விரிச்சு போட்டு உட்காந்துருக்குறேன். அம்மா, பேய் பேய், இது பேய் தானம்மா. ஐயோ, பார்க்கவே பயமா இருக்கு. ரேவதி, ரேவதி எந்திரிமா. என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க ரேவதி? இப்படி அவங்க அத்தை ஓங்கி சத்தம் போடவும் அவளுக்கு விழிப்பு வந்தது. அத்தை, என்னங்க அத்தை, நான் தூங்கிட்டு இருந்தேன், என்ன எதுக்கு இப்படி சத்தமா கூப்பிட்டு இருக்கீங்க? தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, ஏங்க அத்தை? இல்லம்மா, நீ சாப்பிட்டியா என்னன்னு தெரியல, அதுக்காக தான் உங்ககிட்ட என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். வேற எதுவும் கிடையாதுமா, நீ போய் தூங்கு போ. அவங்களும் இதை பத்தி காலையில பேசிக்கலான்னு போய் தூங்க ஆரம்பிச்சாங்க. அட, ரேவதி எங்கே போனா? ஏதோ அழுகிற சத்தம் மாதிரி கேட்குது, வெளியதான் கேட்குது, என்னன்னு போய் பார்ப்போம். ரேவதி, ரேவதி என்னாச்சுமா? எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? எங்கே இருக்கிற? அட, இங்கே வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாளே, இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி மாத்துக்கட்டில் உட்காந்து அழுகிறா. ரேவதிமா, ரேவதிமா, இங்கே உட்காந்து எதுக்குமா அழுதுட்டு இருக்கிற? வீட்டுக்குள்ளே எந்திரிச்சு வா. ஐயோ வேணாம்மா, நான் போயிடுறேன். இங்கே பாராமணி, இது லேஸ்பட்ட விஷயம் இல்லை, அவளுக்கு கண்டிப்பாக பேய் தான் பிடிச்சிருக்கு. நம்ம சாமியாரை பார்த்து இப்போவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். என்ன, அப்போ தான் அவளுக்கு இருக்க பேயை விரட்ட முடியும். வா வா, இது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது, சீக்கிரம் முடிவு எடுக்கணும், வா. ஆமாம்மா, நீ சொல்கிறது சரிதான், இது நாளடைவில் விட்டால் ரொம்ப மோசமாயிரும். பாவம் ரேவதி, அவள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. வா வா, போயிட்டு வருவோம். அவங்களும் போய் ஒரு சாமியாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் அந்த ரேவதியோட முழு உருவமும் தெரிய ஆரம்பிச்சது. என்னை ஓட்டிடுவியாட்டி? நீ யாரு என்னை ஓட்டுறதுக்கு? இவ உடம்ப விட்டு நான் நகர மாதிரி கிடையாது, இவ உடம்புல தான் நான் வாழ்க்கையை வாழான் இருக்கேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய. இங்க பாருமா, உன்னோட சந்தோஷத்துக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறியே, மனசாட்சி இல்லையா உனக்கு? நீ மட்டும் இந்த பொண்ணோட உடம்ப விட்டு வெளியே வரலனா அப்புறம் நான் உன்னை அடிச்சுதான் துரத்த வேண்டியது இருக்கும். அது உனக்கும் வலிக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கும். நீயே போயிட்டது தான் நல்லது. பார்த்துக்க. நானே போகணுமா? நானே எப்படி போவேன்? எனக்கு ஆசைகள் நிறைய இருக்குதே, அதை முடிக்காம என்னால் எப்படி போக முடியும்? என்னால் முடியவே முடியாது. நான் இவ உடம்புக்குள்ளே தான் இருப்பேன், இனிமேல் இவ தான் எனக்கு எல்லாமே, இவ உடம்பை விட்டு போக மாட்டேன். அந்த பூசாரி அதை இதுன்னு பண்ணி அவளை அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. அந்த பேயும் அவன் உடம்புக்குள்ள இருந்து வெளியே போச்சு. கொஞ்ச நேரத்துல ரேவதி மயக்கம் அடைஞ்சிட்டா. அத்தை, என்னாச்சு? இவர் யாரு? இவர் ஏன் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க? ஐயோ, எனக்கு உடம்புல ரொம்ப வலிக்குது அத்தை. அதுவா, ஒன்றும் இல்லை கண்ணு, உடம்பு உனக்கு வலிக்குதுன்னு மந்திரிக்க கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்தேன். பார்த்துக்க, உனக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போய் நிம்மதியாக படுத்து தூங்கி. என்ன பாருங்கம்மா, இனி அவளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவளை நான் எப்போயோ விரட்டிட்டேன், அவள் இங்கே விட்டு போயிட்டா. நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். என்ன வீட்டில் என்ன நல்லா சௌகரியமாக வீட்டை கழுவி விட்டு இருங்க. ரேவதி, உனக்கு என்ன சாப்பாடு கண்ணு வேணும்? அத்தை உனக்கு பிரியாணி செஞ்சு தரட்டுமா?
என்னங்க அத்தை பிரியாணி செய்றீங்கிறீங்க? எனக்கு தான் பிரியாணினாலே பிடிக்கவே பிடிக்காதே. எனக்கு கஞ்சி சாதம் வச்சு கொடுங்க போதும். எனக்கு உடம்புலாம் வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அத்தை. அவங்க அத்தையும் கஞ்சி செய்யலான்னு அந்த சமையல் அறைக்குள்ள போனாங்க. அட யார் இது? திரும்பவும் அழுகிற சவுண்டு கேக்குது. அட இந்த சமையல் அறைக்குள்ள ஏதோ தீய வாடை வருது. ரொம்ப ஒரு மோசமான வாடையா இருக்குதே. மோசமான வாடை இல்ல, அது என்னோட வாடை. நான் இங்கே தான் இருப்பேன். அவங்க விரட்டிட்டதை நினைச்ச பேய் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. ஐயோ, அந்த பூசாரி ஐயா விரட்டிட்டேன்னு சொன்னாரு. இந்த பேய் இன்னும் நம்ம வீட்டை விட்டு போகல போலயே. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.